சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது முதலமைச்சர் பதிலுரை. தமிழ்நாடு இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் என்றும் 2026 வெர்ஷன் 2.0 லோடிங் என்றும் உறுதி. தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு மிஞ்சி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நிற்பதாக சட்டப்பேரவையில் பேச்சு. 2024-25 நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் மற்றும் பொது புழக்கத்திலிருந்து நீக்கப்படும். ஆதிக்கம், தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் இனி நீக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தனிநபர் அரசு அல்ல, தத்துவத்திற்கான அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சட்டம் ஒழுங்கு கலைந்து விடாதா என்று குடிப்பவர்களின் ஆசையில் மண்தான் விழுந்திருப்பதாக பதிலடி. செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும். அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். இந்நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். காலனி சொல் நீக்கம் சமூக நீதி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாள் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. சமத்துவத்திற்கான நடவடிக்கை என்று வானதி சீனிவாசன் பாராட்டு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. காஷ்மீர் மாநிலத்தில் 48 சுற்றுலா தலங்கள் மூடல். தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்று உளவுத்துறை தகவலை அடுத்து நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி பாகிஸ்தான் துணை ராணுவத்தில் பணியாற்றியவர் என்று அதிர்ச்சி தகவல். தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர விசாரணை. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மீனாட்சியம்மன் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. சிபிஐ மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை விமர்சனம்.
யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைக்கிறதா சிபிஐ என கேள்வி. பாரதிதாசனின் 135வது பிறந்த நாள் விழா தமிழ் வார விழாவாக கொண்டாட்டம். பாவேந்தரின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. பூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா இன்று மாலை தொடக்கம். திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி வரும் 13ஆம் தேதி நடக்கிறது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டக் கோரி பிரதமர் மோடிக்கு கார்கே கடிதம். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். விமான இருக்கையில் சிக்கிய ஐபேடால் தரையிறக்கப்பட்ட விமானம். லித்தியம் பேட்டரியில் இயங்கும் ஐபேட் தீப்பற்றக்கூடும் என்பதால் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி கொல்கத்தா அணிகள் இன்று மோதல். வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.